ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்றுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், நம்மளோட தமிழக அரசு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 வழங்குறதுக்கு திட்டம் தெரிவிச்சிருக்காங்க. திட்டம் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த திமுகவோட கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் அவங்க பொதுமக்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்படையாக ஓப்பனாகவே தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அதாவது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே 5000 வழங்க திட்டம் தீட்டியிருக்காங்க. ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த வருஷம் 5000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன டைமும் கொடுக்கல. அதனால் இந்த வருஷமும் கொடுப்பாங்களா என்னன்றது நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர்றதுனால இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் கிடைக்குமா என்னன்றது தெரியல. அதோடு எப்பவும் போல் வேஷ்டி சேலையும் கொடுக்குறாங்க. வேஷ்டி சேலை, அரிசி, சர்க்கரை அதுவும் எப்பவும் போல் மக்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த பரிசு தொகுப்பு 5000 மட்டும் கொடுப்பாங்களா, கிடைக்குமா கிடைக்கான்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை. மேக்ஸிமம் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா மக்கள் அதை என்ன நிலைமையில் ஏற்றுப்பாங்க, அதை வாங்கிட்டு மறுபடியும் ஆட்சி வருமா அமைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. என்ன நடக்குன்றதை காத்திருந்து பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 வழங்குவாங்களா, இல்லை அரிசி, சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி சேலையோட அது மட்டும் கொடுக்குறாங்கன்னு தெரியல. உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணுறேன். அறிவிப்பு வந்த உடனே உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.